திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் அருளால் சிறந்த முருகப்பெருமானின் மகிமை போற்றும் அற்புதமான பக்தி இலக்கியமாகும். சந்தம், தாளம், இசை, நயம் ஆகியவை ஒன்று நிறைந்த இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். திருப்புகழ் பாட போல இந்த திருப்புகழ் நிகோலம் ராகம் ஏற்கிறாங்க. சந்ததமந்த தோரணாலே சந்ததமந்த தோரணாலே சஞ்சலம் திஞ்சி தெரியாலே சஞ்சலம் திஞ்சி தெரியாலே கண்ணேதன் உன்னை நானும் கண்ணெடுத்து உன்னை நானும் கண்டு கொண்டு அன்பு செய்துவேனோ கண்டு கொண்டு அன்பு செய்துவேனோ கண்டிய கும்பை தொடர்வோனே கண்டிய கும்பை கொணரோனே சஞ்சலம் தங்கை சிவபால சங்கர தங்கை சிவபால செந்தில கண்டு கதிர்வேல செந்தில கண்டு கதிர்வேல தென்னால குண்டு கருமாலே தென்னால குண்டு கருமாலே கண்ணனேதன் துற்று முனி நானும் கண்ணனேதன் துற்று முனி நானும் கண்டு கொண்டு
தருவாயே தென்மனம் கொண்டு தருவாய சந்ததந்த கொடராய சஞ்சார துஞ்சி தெரியாய கண்ணனை தந்தித்து நீனாய கண்டு குண்டு அன்பு இதுவேனோ சங்கர கொண்டை சிவ பாலா சந்திரா கண்டு கரியவே தென்னரம் கொண்டு தருமாறு கண்ணனிடம் சுற்றுனாலும் கண்டு கொண்டு அன்பு இதுவேனோ தென்னரம் கொண்டு தருமாறே. இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டிருக்கும் பொங்கல் விழா என்பது ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாடும் தமிழர்களின் தன் பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த ஒரு சிறப்பான தமிழர் திருநாள் ஆகும். சூரியன், விவசாயி, கால்நடைகள் ஆகிய அனைத்திற்கும் நன்றி கூறும் திருவிழா பொங்கல் திருவிழா ஆகும். சூரியன் வானில் ஒளிரும் ஒரு ஒளிக்கோள் மட்டுமல்ல,
அது நம் ஹார்மோன்கள், தூக்கம், மனநிலை, நோய் எதிர்ப்பு சக்தி சமநிலையாக இருப்பதற்கும் காரணம். சூரியன் இல்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. அதனால்தான் நம் முன்னோர்கள் சூரியனை வாழ்வின் ஆதாரம் என்று கூறினார்கள். பொங்கல் என்ற சொல் பொங்கி வழியும் மகிழ்ச்சியையும் வளமும் நலமும் நிறைந்த வாழ்க்கையும் சின்னமாக காட்டுகிறது. பழையவற்றை விட்டு புதியவற்றை வரவேற்கும் நாள். இந்த நாளில் நாம் பழையவற்றை மட்டும் அல்லாமல் பழைய கோபம், பொறாமை, தீ எண்ணங்கள், சோம்பேறித்தனம் ஆகிய எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று வாழ்க்கைக்கு ஒரு பாடம் கற்றுத் தருகிறது. நாம் இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த பொங்கல் விழாவானது நம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் திறமையையும் கலை நயத்தையும் வெளிப்படுத்தும் நமது கலாச்சார பண்பாட்டினை பற்றி நமது குழந்தைகள் தெரிந்து கொள்ளவும் இந்த விழா உதவியாக அமைகிறது. இந்த பொங்கல் நாளில் நாம் இனிப்பு பொங்கல் மட்டும் சமைக்காமல் நம் பேச்சிலும் செயலிலும் எண்ணங்களிலும் இனிமை சேர்ப்போம். இந்த பொங்கல் நம் வீடுகளில் மகிழ்ச்சியும், நம் நிலங்களில் செழிப்பும், சமூகத்தில் ஒற்றுமையும், நம் நாட்டில் அமைதியும் கொண்டு வர வேண்டும் என்று மனமாற வேண்டுகிறேன். உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும், உறுதுணை புரியும் சூரியனுக்கும், உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடும் திருநாளாம் இத்திருநாளில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மலைகள்
வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடிகட்டு மலைகளுக்கும் வரைமுத்து நட்சியமிக்கும் வரையட்டு வரையப்பா
You are not considered a human. No, we're aliens, and I'm just having fun being the money gun. We just need to know about the earth around us. We think too much and we feel too little. War and machinery, we need humanity. Moving progress, we need kindness, gentleness. Without these qualities, life will be violent, and all will be lost.
கடவாறு கூட நிறவாறு மனம் கொண்ட பாசம் தடமாறினாரு நான் வாழ்வே உன்னை சாப்பிட்டாதே நானோ நன்றி தானே முத்தேனே எல்லாம் சங்கீதம் சந்தோஷமே வாழ்வேசிடும் உள்ளாகுலம் நீரானது பூமி பூமி செபூமி வாசம் வரும் வாசம் எதாசம் உபூசவனம் பூமி செபூமி
உருவிடம் புது மேகம் தேடி போடுமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்த்தோமே. இருவரை பகலிரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போனோமே. உலகென்னும் பரமபதம் விருந்தத்தை உயர்வுகளும், நினைத்தது நினையாதது சேர்க்க போனோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினங்கும் கீழே, அறியாத வைரம் போல அந்த வானம் இனங்கும் மேலே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினங்கும் கீழே, அறியாத வைரம் போல அந்த வானம் இனங்கும் மேலே. கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து சொல்லியதே. எனக்கென்ன உன்னை தந்து உணர்ச்சியும் கண்ணை தந்து, அந்த வழி இழந்து காணா காணா சொல்லியதே. நீ இழந்திருந்தாலும் மறுபடி போகின்றேன், உன் மணிமெத்தேன் மேல் மறுபடி போகின்றேன். கனதான தந்தரநந்தம் கனதான தந்தரநந்தம் கனதான தந்தரநந்தம் கனதான தந்தரநந்தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடிப்பதை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. பருவங்கள் ஒளிவிட பிறந்தேன் இனிமைகளே கண்ணில் கண்டேனே. எழுதிடும் உன்மீதலில் சிரித்திடும் உன்மீதலில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. ஒரு மகள் போல் நீயும் நிலவடி அன்று தோள்களை ஒரு மூச்சிலே வயது நின்று கனதான தந்தரநந்தம் கனதான தந்தரநந்தம் கனதான தந்தரநந்தம் கனதான தந்தரநந்தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரை பகலிரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினங்கும் கீழே, அறியாத வைரம் போல அந்த வானம் இனங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினங்கும் கீழே, அறியாத வைரம் போல அந்த வானம் இனங்கும் மேல. தலைவா Thank you.
Na
வருகிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். இசை மலையில் நனைய தயாரா? இசை மலையில் நனைய தயாரா? அன்புடன் சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Hello. So is that your first time? So program never more put special performance and correct title should be comedy fit. Yeah. Well, Tamil is going to sing a Tamil song in English who doesn't know how to read and write them. So enjoy it. Yeah, right. இசை மலையில் நனைய தயாரா? கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணுக்கு பொய்யழகு காத்துக்கு கண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணுக்கு பொய்யழகு காத்துக்கு கண்ணழகு இளமைக்கு நனையழகு முதுமைக்கு நனையழகு கல்வத்து இரவழகு காதலுக்கு நிழலுக்கு தரையழகு பறவைக்கு சிறையழகு நிலவுக்கு தரையழகு பறவைக்கு சிறையழகு அவ்வைக்கு கூழழகு அன்னைக்கு சேயழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணுக்கு பொய்யழகு கார்மூட பெண்ணழகு விதிகாலை நீழகு விதியம் அதை பெண்ணழகு நெல்லுக்கு நாட்டழகு தென்னைக்கு கீழழகு ஊருக்கு அழகு ஊருக்கு தேழகு ஊருக்கு அழகு ஊருக்கு தேழகு தலைக்கு நாழகு தலைவிக்கு நாழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணுக்கு துணியழகு காத்தோட பெண்ணழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கண்ணுக்கு பொய்யழகு காத்தோட பெண்ணழகு. கண்ணுக்கு மையழகு இந்த ஸ்டேஜ்ல பாடினவங்க பாட்டு மிகவும் அருமை. மிக்க நன்றி. இங்கிலீஷ் எழுதி பாடியிருக்காரு. உங்களுக்காக தான் பாடுறேன். Thank you. I
ஸ்டேஜ் முழுக்க ஸ்ப்ராட்ஸ் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ண டாஸ்லிங் திவாஸ், கவிதா பத்மநாபன், வனிதா பிரேமானந்த், மேகா வேணுகோபால், சோபா ஞானபிரகாஷ், Sunday.
கரிகாலன் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இது அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற சிற்பர் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தெரியும். எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியும். அதாவது இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் அவங்க அந்த ஸ்டெப்புக்கு டைம்ல எல்லாரும் 2 காலை தூக்கிங்க. ஒழுங்காதான் நீ சூப்பரா sexy lady. Put the song. ஹைட் பண்ணலாம். என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஒரு ஷோல்டரை வச்சு தயாரே ஆகாம 4 சாங் ஆடலாம். சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி இருப்பீங்க? அப்போ அந்த கடைசி
போதுமா ஆஃப் பண்ணிக்கலாமா எப்படி ஆஃப் பண்ண போறேன் First mantra. Second mantra. I'm ready to do.
யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? கொஞ்சம் ரைட் சைடு எழுந்திரிச்சு நிற்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ராஜ்கோட் தமிழ் சங்கத்திற்கு வந்திருக்க என்னை வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். எவ்ரி இயர் ஜனவரியில பொங்கலுக்கு அடுத்த வாரத்துல நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். மறந்துடாதீங்க, தொடர்ந்து வாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நேரத்துல கூட நான் முக்கியமாக ஒருவர் இப்போதான் பார்க்க இன்னொரு இருக்கிறார். நம்மளுடைய மூத்த குடிமகன் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம் ராஜ்கோட்ல தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவங்க சில பேர். அதில் முக்கியமாக இருந்தவர் திரு சுதர்சன் அவர்கள். அவர்களுக்கு நீங்கள் அதே போல் அவர்கள் சசிகுமார் வந்திருக்கிறார். அவர்களையும் நாங்கள் எப்போதும் போல டிஜே நல்லா நமக்கு சாங்ஸ் எல்லாம் கரெக்டான ஆர்டர்ல கரெக்ட் டைம் போட்டு கொடுத்தேன். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. கேமராமேன் ராஜேஷ் மிகவும் நன்றி. ஒரு நாளுக்கும் நினைக்கிறோம் ஒரு 400 எதிர்பார்க்கலாமா? அதே போல இந்த முறையில எப்பவும் நமக்கு மணி கலெக்ட் பண்ற ட்ரெஷரர் திரு ராம்குமார் அவர்களை ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லா காசு கிடைச்சிச்சு. அதனால ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்பவும் போல நாங்க வணக்கம் மீடியால இருந்து நாங்க கூட ஆர்டர் பண்ணியிருக்கோம். கூட சாப்பிட்டு பாருங்க. அவங்க நம்மளுடைய லோக்கல்ல இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட். கூட்டு மேல ஒன்றும் பெரிய குறை சொல்வதற்கு இல்லை. அது போல நமக்கு ஒரு கன்செஷன் அவங்க இந்த முறையும் கொடுத்தார்கள் திரு ஜான் அவர்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சிறப்புரை யாருக்கு இந்த முறை கொடுக்கலாம் என்று நினைக்கும் போது தானா வந்து சிக்கின எரி மாதிரி சிக்கினதுதான் ஜெனிதா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் பண்ணிட்டு நான் சொல்றேன் நான் பண்ணுவேன்னு சொன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃபா இருந்தாலும் சரி, அது 4 பேராகிராஃபா இருந்தாலும் நீ தான் சொல்லி அவளை ஒரு கோடி அமைக்கிற மாதிரி அமைக்கி சிறப்பாக நமக்கு சிறப்புரையாற்றிய ஜெனிதாவுக்கு நன்றி. இப்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். நமக்கு ஓப்பனிங் டான்ஸ் பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ண 2 பிள்ளைங்க இருக்காங்க, பூஜா மற்றும் சஹானா. அவங்க 20 வயசுல எந்திரிச்சிருக்கீங்க கொஞ்சம். இந்த பிள்ளைங்க இந்த வருஷம் ஜூன் மாசத்துல அரங்கேற்றம் பண்ண இருக்கிறாங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். அரங்கேற்றம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற டெடிகேஷன், அவங்களோட டெடிகேஷன் மட்டும் கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸோட டெடிகேஷன். கடந்த 4-5 ஆண்டுகளாக மில்வாக்கிக்கு தவறாம சென்று டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி, நம்மளோட வெதர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு டைம் கூட அவங்க ஸ்கிப் பண்ணாம போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணி இந்த ஜூன் மாசத்துல அரங்கேற்றம் பண்ண இருக்காங்க. அந்த 2 பிள்ளைகளும் நம்மளோட சங்கத்தில இருந்து உருவான பிள்ளைங்க என்பதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிறைய பிள்ளைகள் வரணும், நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க, ஜூன் மாசத்துல உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இன்வைட் அனுப்புவாங்க அரங்கேற்றத்திற்காக. நம்ம கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் எவ்வளவு இருக்கும் போது. ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நான் எப்பவும் சொல்ற மாதிரி அவங்க போடுற ஒவ்வொரு காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு தான் போறாங்க, 3 பிள்ளைங்க 5 பிள்ளைங்களாம் ஆடும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி ஹேர் பேண்ட்ஸ், ஒரே மாதிரி ஒரு விஷயம் பண்றது வந்து நம்ம ஊரா இருந்தா அதை பண்றது ரொம்ப எளிமை. வேற ஒரு நாட்டுல இருக்கும்போது ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து பிள்ளைங்க இதை பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இப்ப நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸா நம்மளுடைய வெதர் ரொம்ப மோசமா இருந்துச்சு.
அந்த சிச்சுவேஷன்ல கூட தவறாம பிராக்டிஸ் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால இந்த பிள்ளைங்க எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணலாமா? தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாங்க இந்த மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஃபன்ஃபில்ட் ஈவினிங் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து தருவீங்கன்னு நம்புறோம். அடுத்தது எப்படி நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசாம இருக்கிறது? ஆட்டம் ஆடும் என்ன சொல்லுவோம், செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நம்ம லேடிஸ். ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ண லேடிஸ் யாரும் எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ். எப்பவுமே நான் வந்து ராஜ்கோட் குயின்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அதுல இருக்கவங்க 3/4 பேர் நல்லா பாடுவாங்க. இந்த முறை என்னங்க பாட்டை கேட்குறீங்க, நாங்க வந்து இறங்கி ஆடுவோம் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ண டான்ஸ் லேடிஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சும்மா ஸ்டேஜ் எடுத்தாலே ஆடுவாங்க. வருஷம் வருஷம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டான்ஸ் குரூப். எப்பவும் போல அவங்களுடைய கலெக்டரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அசத்திய நம்மளுடைய எவ்ரி டைம் என்ன சொல்றது டான்ஸ் குரூப்புக்கு மிக்க நன்றி. இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவா வேண்டாவா? ஆடினாங்களா என்ன பண்ணாங்க? ஸ்கிட் பெர்ஃபார்ம் பண்ணாங்களா? ஒரு ஆள் லெஃப்ட் தூங்கினா ஒரு ஆள் ரைட்டு தூங்குறாங்க. கடைசியில என்ன பண்ணாங்க நம்ம எல்லாரும் ஜாலி ஆக்கிட்டாங்க. ரொம்ப அருமையாக இது 2வது ஆண்டு பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிற நம்மளுடைய மஜா பாய்ஸ் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா இந்த முறை என்னைக்கு இல்லாம நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க. 2 குழந்தைங்க பியானோ வாசிச்சாங்க. இந்த மாதிரி நம்ம குரூப்ல இருக்கவங்க நிறைய மல்டி டேலண்டட் கிட்ஸ். அதனால இன்னொன்று என்னன்னா நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கோவம் கூட இருக்கும். என்னோட பிள்ளை பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் முன்னாடி போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பிள்ளைங்க மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கோ இல்ல அடுத்த செட்டப் ரெடி பண்றதுக்கு நம்ம டைம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால என்னால முடிஞ்ச பெஸ்ட உங்களோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன். இதனால யாருக்காவது மனசு வருத்தம் இருந்துச்சுன்னா மன்னிப்போட கேட்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. அதே போல பின்னாடி இன்னைக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு சப்ளை பண்ணது சரண்யா பிரசன்னா கொடுக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி. இது 2வது ஆண்டாக நம்மளுடைய ஸ்கிரீன் பாய் வேலையை பார்க்கிறது டிக்ஷன். அவங்க அந்த பொருட்கள் மாற மாட்டாங்க, என்னோட வேலை தான் அப்படின்னு ரொம்ப அடமட்டா இருக்கிறாரு. ஸ்கிரீன் பாய் டிக்ஷனுக்கு நன்றி. எல்லாரும் ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். யாரையாவது நான் சொல்ல மறந்துட்டுனா மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக பல ஃபங்க்ஷன்ஸை நம்ம செய்ய வேண்டும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு என்றுமே நமக்கு தேவை என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். பத்தி என்னமா சொல்றது? அவங்க ரொம்ப சங்கடமாக இருந்தா அதனாலதான் அவங்க நல்லா போயிட்டு இருந்தது. அதாவது ஹோஸ்ட் சொன்னா வீட்டுக்காரர் என்னம்மா நீ பாட்டு பேசிட்டே இருக்கேன், மட்டும் வருவான்னு சொன்னீங்க. எப்பவும் ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா ஒரு 2-3 வீக்ஸ் நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். அது எக்ஸ்பெஷலி நைட்டு 10-11 மணிக்கு ரொம்ப பிஸியாக ஆரம்பிப்பேன். இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கு சில ஆடியோலாம் வந்து இருந்துச்சு. அதனால எப்பவும் போல எனக்கு உறுதுணையா இருக்கிற என்னுடைய அன்பு கணவருக்கு மிக்க நன்றி. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் அப்புறம் சாப்பிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்து போறோம்.